இன்றைய வேத வசனம். டுடேஸ் பைபிள் வேர்ஸ். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சங்கீதம் 91:4. In English, He will cover you with His feathers. Psalm 91:4. இன்றைய பொன்மொழி. திக்கற்றவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் திறக்கப்படாத சபை உறுதியாக அது தேவனுடைய சபை அல்ல. அன்பானவர்களே, இன்றைய நாள் கர்த்தர் நம்மை பார்த்து தமது சிறகுகளாலே நம்மை மூடுவார் என்று வாக்கு பண்ணுகிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் வேதாகமத்தின் அடிப்படையில் கடைசி காலமாக இருக்கிறபடினால் ஆங்காங்கே பூமி எதிர்ச்சியும் நிலச்சரிவும் யுத்தங்களும் அதனுடைய செய்திகளையும் நாம் அனுதினமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலும் கூட சமீபத்தில் வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவினால் எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். இன்னும் இந்த வயநாடு இயல்பான நிலைக்கு திரும்பாமல் இருக்கிறது. அதை போலவே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மிகப்பெரிய போர் பதட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவன் நம்மை நம்முடைய தேசத்தில் சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறார். இன்னும் அவர் நம்மை மற்றும் நமது குடும்பத்தை சகலவிதமான தீமைகளுக்கும் சகலவிதமான நாசா மோசங்களுக்கும் நிச்சயமாய் விலக்கி மீட்டு பாதுகாப்பார். நம்முடைய பரிகாரியாகிய தேவனே நமது அடைக்கலமும் நமது கோட்டையும் நமது தஞ்சமுமாயிருக்கிறார். ஆனபடினால் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவிதமான பாதுகாப்பும் நமது தேவனாகிய கர்த்தரிடத்திலே நமக்கு இருக்கிறது. தொடர்ந்து கர்த்தரை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளிலும் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். சகலவிதமான நாசா மோசங்களுக்கும் பாவ சோதனைகளுக்கும் சகல பலவீனங்களுக்கும் பிசாசின் போராட்டங்களுக்கும் தேவனே உம்முடைய பிள்ளைகளை நீர் விலக்கி மீட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உமது சிறகுகளாலே உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைத்து பராமரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாவல் உம்முடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த தியானத்தை உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.